வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை துண்டு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 10 வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதும் சிறிது கருவேப்பிலை, கொத்தமல்லி, நறுக்கிய 15 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரொம்ப வதங்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் 1/2 கிலோ மட்டன் கீமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணிலே வெந்துடும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணி 90% குக் ஆகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வற்றி கீமா வெந்துடுச்சு. இப்போது இதை ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கீமாவில் ஒரு முட்டை உடைச்சி சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 ஸ்பூன் உடைச்ச கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்க வரலன்னா எக்ஸ்ட்ரா உடைச்ச கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கையில் எண்ணெய் அப்ளை பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் கோலா உருண்டை ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.